வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். முதல்வர் பதவியை தனக்கு தரவில்லை என்றால் வேறு எந்த பதவியும் தனக்கு வேண்டாம் என்று வி.டி. சதீஷன் காங்கிரஸ் மேலிடத்திடம் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடந்து முடிந்த கேரள சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி 102 இடங்களை கைப்பற்றி ஆட்சியை பிடித்தது. இதையடுத்து காங்கிரசின் முதல்வராக யாரை தேர்ந்தெடுப்பது என்பது குறித்து அக்கட்சி மேலிட பொறுப்பாளர்களான அஜய் மேகனும் முகுல் வாஸ்னிக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களுடன் ஆலோசனை நடத்தினர். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 63 எம்எல்ஏக்களில் 46 பேர் கே.சி. வேணுகோபாலுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். முதல்வர் போட்டியில் உள்ள ரமேஷ் சென்னிதலாவிற்கும் வி.டி. சதீஷனுக்கும் தலா 10 எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் காங்கிரஸ் கூட்டணியில் உள்ள ஐயுஎம்எல், கேரள காங்கிரஸ், ரெவல்யூஷனரி சோசியலிஸ்ட் பார்ட்டி போன்ற கட்சிகள் வி.டி. சதீஷனுக்கு ஆதரவாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் நெட்டூர், கொச்சி போன்ற இடங்களில் வி.டி. சதீஷனின் ஆதரவாளர்கள் முதல்வர் பதவியை அவருக்கு வழங்க வேண்டும் என்று போராட்டம் நடத்தியுள்ளனர். அது மட்டுமல்லாமல் சமூக வலைதளங்களிலும் பொது இடங்களிலும் சதீஷனுக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் முதல்வர் பதவியை தனக்கு தரவில்லை என்றால் வேறு எந்த பதவியும் தனக்கு வேண்டாம் என்றும் அமையவுள்ள அமைச்சரவையில் தான் சேரப்போவதில்லை என்றும் வி.டி. சதீஷன் காங்கிரஸ் மேலிடத்திடம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.